எவ்வளோ அமைதியாக காமப்பட்டுருக்காரு பார்த்தீங்களா? ஆனால் இவரை தூங்க வைக்க நான் அவ்வளோ டைம் எடுத்துச்சு எனக்கு அவர் தூங்க வைக்க. பட் எனிவே ரிலாக்ஸ். இப்போ லேம்ப் ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம். பேபியை தூங்க வச்சுட்டா போய் உட்கார கூட எனக்கு டைம் கிடைக்காது. இது எனக்கு மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி 80-90% ஆஃப் த மாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி என்ன மாதிரி கிச்சன் தான் போவாங்க. போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு என்ன வேலையோ அதை முடிச்சிருவாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இந்த சம்மர் டைமில் அதுவும் இந்த மாதிரி ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாமுக்கு வந்துட்டு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களை நீங்கள் ஹைட்ரேட் பண்ணிக்க மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. என்னோடய ருட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சியா சீட் 1-2 கிடையாது. இந்த சியா சீடில் அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த சியா சீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ரோல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் omega-3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்குது. இது நம்ம தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கிறப்போ 10-12 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் பர்டிகுலராக இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மாம்ஸ் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வேளை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆஸ் யூஷுவல் என்னோடய பேபியோட க்ளோத்ஸ் இருந்துச்சு. அதை வந்து எப்போவுமே தூங்குற டைமில் தான் என்னால் இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ண முடியும். பெரிய வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சின்ன வேலை தான். ஆனால் அந்த சின்ன சின்ன வேலையும் இந்த மாதிரி டைமில் ரொம்ப பெருசாக தான் எனக்கு தெரியுது. டைமோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிறப்போ நமக்கு பிடிச்ச சின்ன விஷயம் கூட பண்ண டைம் கிடைக்குமான்னு ஏங்குறப்போ தான் அந்த டைமோட வேல்யூ எனக்கு புரியுது. பிஃபோர் பேபி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு வர்றது, வீட்டை பார்த்துக்கிறது, சமைச்சு அப்படி போயிட்டு இருந்துச்சு ஒரு பிஸியான லைஃப். அந்த டைம்லையுமே எனக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹவர்ஸ் எல்லாமே கிடச்சிது. அப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சது பண்ண மாட்டேன், சும்மா வெட்டியாக ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போல்லாம் அந்த டைம் வந்து இது பண்ணியிருக்கலாமோ அது பண்ணியிருக்கலாமோன்னு யோசிச்சு நிறைய ரிக்ரெட் பண்ணுறேன். பட் லைஃப் கோஸ் ஆன். நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிறது தானே. நான் எப்போவுமே பேபியோட க்ளோத்ஸ் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு கொஞ்சமாக தான் டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெட்டால் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நான் என்ன தான் என்னோடய பேபியோட க்ளோத்ஸ் நான் இப்போ இந்த வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண போகிறேன். இந்த ரொட்டீனில் நான் வந்து பிஸியாக இருந்தாலுமே என்னோடய மைண்டு ஃபுல்லாக நான் இப்போ என்னோடய பேபியை தொட்டியில் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். எப்போ எந்திரிப்பா, சரி அவன் சவுண்டு கேட்குதா, அழுகுறானா, கத்துறானா, இப்படியே தான் வந்து மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. மேபி நியூ மாம்னாலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 24/7 வந்து என்னோடய பேபி தான் என் மைண்ட் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கிறது. இட்லி தோசை மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் ஆட்டுவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 days 3 days வர மாதிரி மட்டும்தான் நான் ஆட்டுவேன். இதுலேயுமே அப்பப்போ கம்பு, அந்த ப்ரோட்டீன் ரிச் எதுவோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அப்போல்லாம் நினைக்கிறதுக்குள்ளே என் பையன் எந்திரிச்சிட்டான். லைட்டாக அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால டக்குன்னு அவரை தூக்கிட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் பேபியோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாலுமே இந்த மாதிரி அவங்களோட ப்ரெசென்ட் அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவரை அப்படியே கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணதுனால தண்ணி வந்து அடிக்கடி நான் குடிச்சிட்டே இருப்பேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நிறைய எடுத்துக்குவாங்க. ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் லெவல்ஸும் நிறையவே கம்மியாகும். ஸோ ஹைட்ரேஷன், மறுபடியும் சொல்கிறேன், ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். க்ளோத்ஸ் வாஷ் பண்ணி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பேலன்ஸ் ஒர்க் போய் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 days அந்த மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் அரிசி உளுந்து கூட பயறு போடுவேன், பச்சை பயிறு, கம்பு, கருப்பு சுண்டல், இந்த மாதிரி எல்லாம் போடுவேன் நான். அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை தான் நான் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். காலேஜ் படிக்கிற டேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டின்னருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படா அம்மா தோசை சுட்டு தருவாங்க, நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு எட்டியே பார்க்குறது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம தான் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிட்டுக்கணுன்றப்போ குவைட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸாக தான் இருக்குது. வாஷ் ஆகி வந்துடுச்சு பேபி க்ளோத்ஸ் எல்லாமே. ஸோ வீட்டுக்குள்ளே தான் நான் அதை வந்து ட்ரை பண்ணுவேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை, அப்புறம் வந்து சாம்பார். ஸோ சாம்பாருமே சீக்கிரமாக தான் வச்சுட்டேன். இப்போல்லாம் எனக்கு பேபியை வச்சு சாப்பிட்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை ஏதோ பார்க்க வச்சு அவனுக்கு கொடுக்காம சாப்பிட்ற மாதிரியும் ஃபீல் வருது. அவனை நான் சாப்பிட்றத வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டே இருப்பான். என்னமோ
சாப்பிட்றாங்களேன்னு. பிகாஸ் அவனுக்கு இப்போல்லாம் ஆப்பிள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த ஃபுட்டோட இது அவனுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ நான் சாப்பிட்டாலுமே அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சேடாக இருக்கும். இந்த மாதிரிலாம் அவனுக்கு எப்படா தோசை சுட்டு கொடுப்போம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நைட் ரொட்டீனில் இது ஒரு பார்ட்டு தாங்க. இப்படி தான் அவர் வந்து டான்ஸ் பண்ணி என்டர்டெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அவரும் விளையாண்டு டயர்டாகி தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லியும் வேணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.